அளவில் திட்டமிடப்பட்டு முடித்த பிறகு இதுக்கான பணிகள் விரைவாக தொடங்கப்படும். அதெல்லாம் வந்து இப்போ ஆய்வு செய்யும். ஸோ எல்லா இடத்துலையும் எப்படி செயல்பட வேண்டும், என்னென்ன இருக்கும், என்ன முதல்வருடைய எண்ணங்கள் என்ன எக்ஸ்பெக்டேஷன், எப்படி நிர்வாகம் இருக்க வேண்டும், ஏன்னா எந்த இடத்துல க்ளீன் கவர்மெண்ட், லஞ்ச லாவணியமற்ற அரசு, எந்த இடத்துல இயற்கை வளங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். நம்ம தேனி மாவட்டத்தில் 37% அளவுக்கு ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வனமும் இயற்கையும் பாதுகாக்கப்பட வேண்டும். கல்குவாரிகள் தேவையில்லாத இங்கே இருக்கிற குவாரிகள் மீது ஏதாவது வயலேஷன்ஸ் இருந்தால் கடுமையான நடவடிக்கை சொல்லியிருக்காங்க. அதற்கான ஆய்வு பணிகள் போயிருக்கு. ஸோ அதிகமான கல்குவாரிகள் இருக்குது, நிறைய ஃபாரஸ்ட் இருக்குது, இயற்கை வளங்கள் இருக்கிற பகுதியில் எங்கெல்லாம் வந்து இப்போ கல்குவாரிகள் வயலேஷன்ஸ் இருக்கோ அதன் மீது ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க சொல்லி அந்த துறையும் அந்த ஆய்வு வந்து என்னுடைய துவக்கிவிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக மாவட்ட அளவிலான ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. ஒவ்வொரு மாதமும் இதே மாதிரி ஆய்வு கூட்டம் நம்ம மாவட்டத்துக்கு தேவையான நல விஷயங்களை பல இருப்பதற்காக முதல்வர்களும் பேசி மட்டத்துறை அமைச்சர்களும் பேசி இந்த ஆய்வு கூட்டம் நடைபெறுவது சிறப்பாக நடந்தது. வைகை அணையோடைய நீராதாரமும் முக்கியமான ஒரு இஷ்யூ இருக்குது. இப்போ 142 அடி வந்து தேக்கக்கூடிய உச்சநீதிமன்ற உத்தரவு இருக்குது. இதில் வந்து 152 அடியாக உயர்த்துன்ற ஒரு கனவு இந்த தேனி மாவட்ட மக்களின் முக்கியமான கனவாக இருக்குது. இப்போ இதில் வந்து என்னென்னா நீர்மட்டம் குறைவாக இருக்கிறதுனால இந்த கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் இப்போ முதல் போக சாகுபடியே இப்போ ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து துவங்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. இப்போ 20% அளவுக்காக நம்ம டெபாசிட் இருக்குன்னா நம்ம அதை வந்து தூர்வாரும் பணிகள் வந்து பிரதானமான முக்கியம். அதுக்கு அடுத்தடுத்து நீர் நம்ம வந்து எவ்வளோ தூரம் வந்து மற்ற இடத்துல இந்த நீர்களை கொண்டு போய் சேர்க்கணும், வேறு இடத்துல வந்து நம்ம கூட்டம் போட்டு பயன்படுத்த அந்தந்த பணிகள் மற்ற இதெல்லாம் ஆய்வுகள்லாம் நீங்கள் இப்போ என்ன உச்சநீதிமன்ற உத்தரவு இருந்துமே வந்து நம்ம 10 ஆண்டுகளாக வந்து இந்த நீர்மட்டம் உயர்த்தாததுனால இப்போ வந்து நேரடியாக அதோட பாதிப்புகளை வந்து கம்பம் பள்ளத்தாக்கு விவசாயிகள் அனுபவிக்கிறாங்க. நம்மளுடைய முதல்வர் தலைமையிலான அரசு கண்டிப்பாக நீதிமன்றங்களை அதை கடுமையாக பின்பற்றும். ஏன்னா என்ன மாதிரியான வழிகாட்டுதல், ஏன்னா முதலாவது நம்ம வந்து பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வழியில் நம்ம செய்ய வேண்டும். பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் எந்த விஷயத்தையும் நம்ம வந்து அரசியல் காரணங்களுக்காக தடுக்க மாட்டோம். கண்டிப்பாக எதெல்லாம் அவசியமோ அது கண்டிப்பாக. சார், ஆனால் கேரளாவில் வந்து முல்லை பெரியாறு அணைக்கு மாற்ற புதிய அணை கட்டப்படும் சொல்லி கேரளா கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி புதிய அணை கட்டப்பட்டு தான் நேற்று வந்து DK சிவகுமாரும் அவருடைய மாநிலத்திற்கு மேகதாது விஷயமாக ஒரு தவறான தகவலை சொல்லியிருக்கார். எல்லா இடத்துலையும் தேவையில்லாமல் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்களோ அரசியல் காரணங்களுக்காக இப்போ வந்து ஒரு நீதிமன்றம் உத்தரவு கொடுக்கும் அவங்க வந்து நிறைவேற்றவில்லை. இதுவரை நம்ம அதுக்கான வலியுறுத்தலை பண்ணிட்டு இருக்கோம். முல்லை பெரியார் விஷயத்தில் திமுக எவ்வளோ நம்ம திமுகவுடைய தவறான நடவடிக்கைகள் தான் நமக்கு இவ்வளோ தூரம் நம்மளை மோசமான ஸ்டேஜில் வந்து நம்மளை விட்டுருக்கு. அதே தான் காவிரியில் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து திமுக அரசு முன்னாள் ஆட்சியாளர்கள் அவர்கள் செய்த தவறு தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பாக நம்மளுடைய கொள்கைகளும் இப்போ முல்லை பெரியார் விஷயத்துலையும் நம்ம வந்து அதிகபட்சமான நீர்த்தேக்கங்கள் பண்ண வேண்டும் என்பது நம்மளுடைய அரசுடைய கொள்கை. அதற்கான வலியுறுத்தல் என்ன தேவையோ அதை நம்ம செஞ்சுட்ருக்கோம். அது இல்லாமல் மேகதாதுலேயும் நேற்று வந்து DK சிவகுமார் அவர் வந்து தவறான தகவலை நேற்று வந்து அவருடைய பேட்டியில் பார்த்தோம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கோர்ட்டு வந்து மேகதாது அணை விஷயமான பெட்டிஷன் டிஸ்மிஸ் அதெல்லாம் தவறான தகவல். கோர்ட்டு டிஸ்மிஸ் பண்ணுறது டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அதாவது திட்டத்தை சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறதுல அவங்களுக்கு உரிமை இருக்குது, பண்ணட்டும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அவருக்கு அந்த ப்ராஜெக்ட் அனுமதி தரவில்லை. கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் அனுமதி தராத நம்மளுடைய நடவடிக்கைகள் அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் மேகதாது விஷயத்திலும் சரி முல்லை பெரியார் விஷயத்திலும் சரி கடுமையான ஒரு நடவடிக்கை. நம்ம உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்களோ அதில் தான் நம்மளுடைய கொள்கையும் சரி நம்மளுடைய முடிவுகளும் சரி நீர்த்தேக்கத்தில் நம்ம அதை வலியுறுத்திட்டு நம்ம கடுமையாக நடந்துக்கணும். எந்த இடத்துலையும் நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். நம்ம கடுமையாக நடந்துக்கணும். இவர்கள் முன்னாடி ஆட்சியாளர் என்ன தவறு செய்ய முல்லை பெரியாரையும் சரி காவிரியிலையும் சரி என்ன தவறு செய்யறாங்க எல்லாமே அவங்க கண்ட்ரோல் இருந்தும் அவங்களுடைய இதுலாம் அவங்க வந்து அதை மிஸ் பண்ணாங்க. அந்த மாதிரியான இந்த வரலாறு முதல் போக பாசனத்துக்கு கம்பம் பள்ளத்தாக்கில் எப்போ சார் தண்ணி திறக்கப்படும் முல்லை பெரியார் அணையில் வந்து சார் பெரியவங்களும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் +2 மாணவி மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்காங்க. முறையான விசாரணை நடத்தணும்னு சொல்லி பெற்றோர்களும் உறவினர்களும் வந்து இந்த பள்ளியை முற்றுகையிட்டிருக்காங்க. அது சம்மந்தமாக கண்டிப்பாக வந்து விசாரணை செய்யணும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும் போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடும்.
ஸோ உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.